கஃபே ஒர்க் ஷாப் வந்திருந்தவரு, போன வாரம் நீயா நானா ஷோல ஃப்ரான்சைஸி எடுத்து நெறைய பேர் நஷ்டம் அடைஞ்சிருந்தாங்க. அதுல ஃப்ரான்சைஸி குடுத்தவங்க மேல தப்பா, ஃப்ரான்சைஸி எடுத்தவங்க மேல தப்பான்ற மாரி கேட்டிருந்தாரு. என்ன பொறுத்தவரைக்கும் 2 பேர் மேலயுமே தப்பு இருக்கிற மாரி தான் தெரியுது. இது எதனால அப்டின்றத நான் சொல்றேன். ஒருத்தன ஏமாத்தணும் அப்டின்னா, அவனோட ஆசைய தூண்டணும் அப்டின்னு சொல்லிட்டு சதுரங்க வேட்டையில சொல்லியிருப்பாங்க. ஏமாத்துறவனும், அதுக்கு துணை போறவனும் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு 1,00,000லேருந்து 2,00,000 சம்பாரிக்கலாம்னு சொல்லுவாங்க. ராயல்டி ஃபீ இல்ல, ஃப்ரான்சைசி ஃபீ இல்ல. இந்த மாரி எந்த விதமான ஃபீயும் கிடையாதுன்னு சொல்லுவாங்க. ஸோ பிசினஸோட ஃபண்டமெண்டல்ஸ் படி பார்த்தீங்கன்னா, இந்த எசென்ஷியல் ஃபீலாம் இல்லாம ஒரு ஃப்ரான்சைஸிய ரன் பண்ணவே முடியாது. ஸோ இந்த மாரி சொல்ற ஃப்ரான்சைஸி எல்லாம் ஒரு சேல்ஸ்மேன் மாரி தான் நடந்துப்பாங்களே தவிர, ஒரு பிசினஸ் மேன் மாரி நடந்துக்க மாட்டாங்க. ஒரு நல்ல பிசினஸ் மேன் வேல்யூவ புரொவைட் பண்ணி 2 பேருமே வின் வின் சிச்சுவேஷன் வரா மாரி பிசினஸ் பிளான வடிவமைப்பாரே தவிர, இந்த மாரி சதுரங்க வேட்டை பிளான் மாரி ரெடி பண்ண மாட்டாரு. அதனால பொதுமக்களாகிய நீங்க எந்த பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணாலும் துறை சார்ந்தவங்க கிட்ட அட்வைஸ் கேட்டு செய்யறது நல்லது.